அம்மா இளவரசிங்க, அவளையும் கூட்டிட்டு வா. நம்ம கிளம்பலாம், நம்ம வீட்டுக்கு போகலாம். ரேவதி எங்கேயும் வரமாட்டா. ரேவதி இங்கதான் இருப்பா. ரேவதி நீ உள்ள போப்பா. அதான் மாப்பிள்ள சொல்றாருல்ல, நீ ஏன் கோவப்படுற? இல்லப்பா, இவரை நம்ப முடியாது. சின்ன சின்ன சண்டை வர்றதும் கோபத்துல ஏதாவது பண்றதும் எல்லாரும் வீட்லயே நடக்கிறது தான்டா. மாப்பிள்ள தான் பண்ண தப்பா உணர்ந்துட்டாரு, மன்னிப்பு வேற கேக்குறாருல்ல. ரேவதி அனுப்பி வச்சிடலாம். முடியாதுப்பா, ரேவதி அனுப்பி வைக்கிற பேச்சுக்கு இங்க இடம் கிடையாது. ரேவதி, நான் தான் உன்னை அடிச்சேன், அதுக்கு மன்னிப்பும் கேட்டேன். உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். இப்ப நீ நம்ம வீட்டுக்கு வர போறியா இல்ல யார் யார் பேச்சையோ கேட்டுக்கிட்டு இங்கேயே இருக்க போறியா? நீ போகாத ரேவதி. அண்ணன் மேல கொஞ்சமாவது அன்பு மரியாதையும் இருந்தா நீ இவரு கூட போக கூடாது. என் வைஃப நான் அடிப்பேன், யாரும் கேட்க கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா அவரு? இவரு கூட நீ போறியா? நீ போகாத. அண்ணா, நீ கொஞ்சம் நிதானமா இரு. அக்கா பேசிட்டோம். ரேவதி, அண்ணன் சொன்னதுதான் சரின்னு பட்டுச்சுன்னா நீ உள்ள போ. ரேவதி, மாமா நம்ம போலாம். ஐயா நீட்டி விட்டீங்க, உடனே கூட வர்றதுக்கு அவளுக்கும் ஒரு மாதிரியா இருக்கும்ல. ஒரு 2-3 நாளைக்கு ரேவதி இங்கேயே இருக்கட்டும், இருந்துட்டு வரட்டும். நாங்க அவகிட்ட பேசி அனுப்பி வைக்கிறோம். நீங்களுமே கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. இவ்ளோ நாள் நல்லவனாக இருந்தனா ஒரு நாள் கோவப்பட்டதுனால எல்லாருக்கும் நான் கெட்டவன தெரிய ஆரம்பிச்சிட்டேன்ல. அப்படிலாம் இல்ல மாப்பிள்ள. புரியுது மாமா, புரியுது. நான் வரேன் மாமா. எனக்கு தரணியை நினைச்சாத கவலையா இருக்கு. உன் அத்தை இருக்காங்கல்ல, அவங்க பாத்துக்க மாட்டாங்களா? பாத்துப்பாங்கதான், ஆனாலும் நான் கூட இருந்து பாத்துக்கிற மாதிரி இருக்காதுல்ல. ரேவதி, தரணி ஓகேவா தான் இருப்பான். தங்கராஜ் அண்ணன் கூப்பிட்டதும் நீ போயிடுவேன்னு நினைச்சேன். என் அண்ணன் அவ்வளவு தூரம் சொல்லும் போது எப்படி என்னால போக முடியும்? இந்தாங்க. ரேவதி, பால் குடி. நானே என் புருஷன்கிட்ட அடி வாங்கிட்டேன், மதியம் வாங்கிட்டா. இனிமே நீங்க மட்டும்தான் பாக்கி. உன் அண்ணெல்லாம் என் மேல கையெல்லாம் வைக்க மாட்டாரு ரேவதி. அப்படியே கைய நீட்டினாலும் அரை வாங்கிட்டு நான் சும்மா எல்லாம் இருக்க மாட்டேன். மதி மாதிரி திருப்பி அடிப்பேன். நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் அண்ணி சொன்னேன். அண்ணன் அப்படிலாம் செய்யக்கூடிய ஆளே இல்ல. ஒரு கஷ்டம்னு சொல்றதுக்கு முன்னாடியே வந்து நிக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வாரம். புருஷன் சரியா அமையலனாலும் அண்ணன் எனக்கு நல்லா அமைஞ்சிருக்காரு. பிள்ளைங்க தூங்கிருச்சா? தூங்கிட்டாங்க அத்தை. நீங்க தூங்கலையா? இதோ தூங்கணும் அத்தை. நீங்க? என்னன்னு தெரியல, படுத்தா படபடன்னு வருது. யார நினைச்சு கவலைப்படுறதுன்னே தெரியல. என்னையெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாதம்மா. நீன்னு இல்ல, இந்த வீட்ல கவலைப்படுறதுக்குன்னு எத்தனையோ விஷயம் இருக்கு. கவலையே இல்லனாலும் சரி, கொஞ்ச நாளாவே எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருது. மூச்சு வாங்குது. திடீர்னு மூச்சே விட முடியல. திடீர்னு மயக்கம் வர மாதிரி இருக்கு. சுகர் கூடிருச்சா, பிரஷர் கூடிருச்சா, கொழுப்பு இருக்கான்னு ஒண்ணுமே புரியல. ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னா அதுவும் நடக்க மாட்டேங்குது. ஏன் ஒரு டெஸ்ட் பண்ணி பாக்குறது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? அத உங்க அப்பா டெஸ்ட் பண்ணும்போதே கேட்டேன்டி. அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அவரு வேண்டான்னு சொன்னா என்ன? அதுக்காக நீங்க டெஸ்ட் எடுக்காம இருக்க போறீங்களா? ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல அடிக்கடி நம்ம உடம்ப செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வீட்ல வேண்டான்னு சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியும்? 40 வயசு ஆனாலே எல்லா டெஸ்டும் பண்ணணும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு 60 ஆக போகுது. ஆமாம்மா, நீ போய் டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். பாப்போம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதான்னு. சரி, மாப்பிள்ள போன் பண்ணாரா? இல்லம்மா, நான் போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பொம்பளைங்க வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்குன்னே தெரியல. சரி, நான் போய் படுக்கிறேன். தூக்கம் வருதான்னு பாக்குறேன். இவங்களுக்கு ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணணுங்க. நானும் அதான் யோசிச்சேன். அன்னைக்கு அத்தை செக் பண்ணணும்னு சொன்னதுக்கு மாமா என்ன சொன்னார் தெரியுமா ரேவதி? நீ தின்னுட்டு சும்மா தானே இருக்க, உனக்கெல்லாம் எந்த வியாதியும் வராதுன்னு சொல்லிட்டாரு. அத்தை பாவம் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்க. அப்பா பண்ணது தப்புதான், ஆனா அப்பா அப்படி கேட்டாதான் அம்மாக்கு சுருக்குன்னு இருக்கும். கொஞ்சமாவது யோசிப்பாங்க. இல்லன்னா அப்பா தான் கரெக்ட்னு அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் நல்லா இருக்கணும், என்னை என் பொண்டாட்டி நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிற ஆம்பளைங்க யாருமே அவங்க பொண்டாட்டி நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறதே இல்ல. இந்த இடத்துல அப்பா புருஷன் வித்தியாசம் எல்லாம் இல்லாம எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அது என்னமோ சரிதான். கொடைக்கானல்ல யோசிச்ச மாதிரி எங்கேயாவது ஓடி இருக்கணும். ஓடாம விட்டதான் தப்பா போச்சு. நாம யோசிக்கிறதுல எந்த விஷயத்த பண்ணோம் அத பண்றதுக்கு. சரி, நேரமாச்சு, படுக்கலாமா? சரிங்க அண்ணி. ஏண்டா என்கிட்ட கேட்டல, அத உங்க அப்பா கிட்ட கேளு போ. பாக்கியராஜ் உங்க அம்மாவை கூட்டிட்டு போறப்ப உங்க அப்பா தான் பாத்துக்கிட்டு பேசாம நின்னாரு. என்ன கேக்குறதா இருந்தாலும் உங்க அப்பாவை கேளு போ. என்னடா தரணி, இங்க வா. அம்மாவும் தங்கச்சியும் எப்ப வருவாங்க? வருவாங்கடா, இங்க வா. இப்படி வந்து உட்காரு. எனக்கு அம்மாவை பார்க்கணும். பார்க்கலாம்டா, நாளைக்கு வருவாங்க. எப்போ? நாளைக்கு வந்துருவாங்க. எனக்கு இப்பவே பார்க்கணும். நான் அம்மா கிட்ட போகணும். போன வேதுக்கு இவனை மட்டும் விட்டுட்டு போனா?
கூடவே கூட்டிட்டு போயிருக்க வேண்டியதுதானே? என்னால சமாளிக்க முடியலடா. சரி தரணி சாப்பிட்டானா? எங்க சாப்பிட்டான்? அம்மா வேணும் அம்மா வேணும்னு அதே தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். சாப்பிடவே மாட்டேங்கிறான். தரணி நீ போய் சாப்பிடுறா. நான் அம்மா வந்தாதான் சாப்பிடுவேன். அம்மா நாளைக்கு வந்துருவா, நீ போய் சாப்பிடு. என்ன அம்மா கிட்டயே கொண்டு போய் விடுங்க. என்ன பாட்டி வீட்டுல விடுங்க. அதை செய்ய தங்கராஜ். மா சும்மா இருங்கம்மா. டேய் இப்ப போயிட்டு பாட்டியோட உட்கார்ந்து சாப்பிடு சரியா? அப்பா உனக்கு சாக்லேட்ல வாங்கி தரேன். ம்? போ போ பாட்டியோட உட்கார்ந்து சாப்பிடு. என்ன இவன் சுரேஷ் போனை எடுக்க மாட்டேங்கிறான். அக்கா என்ன பண்ணுது? மதியோடயும் மலரோடயும் இருக்காடா. அக்கா ஓகேவா இருக்கா? எப்பரா ரேவதி ஓகேவா இருப்பா? வருத்தமா தான் இருக்கா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி எதுவுமே நடக்காத மாதிரி வந்தாரு பாத்தியா? ரேவதி அடிப்பாராம், கொடுமைப்படுத்துவாராம், அப்புறம் வந்து கூப்பிடுவாராம். நாம அனுப்பி வச்சிடணுமா? தரணி அங்க மாட்டிட்டான்டா. நான் போகும்போது அவன் ஸ்கூலுக்கு போயிருந்தான். இல்லைன்னா அவனையும் கூட்டிட்டு வந்திருப்பேன். இருந்தாலும் அவருக்கு ரொம்ப தைரியம் ஆயிருச்சுடா. நம்ம மொத்த வீடும் அவர் பக்கம் நிக்குது இல்ல, அதான் ஆடுறாரு. ரேவதியை என்ன பண்ணாலும் கேட்க மாட்டோம்னு நினைச்சிட்டு இருக்காரு. சுரேஷ் நீயுமே நீ கொஞ்சம் அடக்கி வாசி. நான் என்ன பண்ணேன்? நீ கூப்பிடும் போதெல்லாம் போய் நிக்காத. அவர் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு கேட்காத. அவர் ஊத்தி கொடுத்தா கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சிட்டு வராத. அதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்றா. ரேவதி கூட பிறந்தவங்க 2 பேர் இருக்காங்க. அவளுக்கு ஏதாவதுனா அவங்க கேட்பாங்கன்னு அவருக்கு தெரியணும். அப்பதான் பயம் வரும். அப்பதான் அவர் அமைதியா இருப்பாரு. யாரா கூப்பிடுறாங்க? வேலையில இருந்து எடுத்து பேசு. இல்ல அப்புறம் பேசிக்கிறேன். தோசை காஞ்சு போயிருக்கு. 7 மணிக்கு சுட்ட தோசை 10:30 மணிக்கு சாப்பிட்டா காஞ்சு போய் தானே இருக்கும். என்ன தட்டையே பாத்துக்கிட்டு உட்காந்துருக்க? சாப்பிடு. என்னம்மா சட்னி மட்டும் தான் பண்ணிருக்கீங்களா? சாம்பார்லாம் எதுவும் பண்ணலையா? உன் மகனை வச்சுக்கிட்டு சட்னி செஞ்சதே பெரிய விஷயம்டா. என்ன பாடுபடுத்துறான் தெரியுமா? ஏமா வேலைக்கு வரவங்களை யாரையாவது சமைக்க சொல்லக்கூடாதா? பாத்திரத்தை கழுவி வீட்டை பெருக்குன்னா அவ செய்வா. சமையல் வேலையெல்லாம் அவ எப்படிடா செய்வா? சரி நீங்க சாப்பிட்டீங்களா? தரணிக்கு சாப்பாடு கொடுத்த கையோட நானும் சாப்பிட்டுட்டேன். நேரத்துக்கு சாப்பிடலனா எனக்கு கை கால் நடுங்க ஆரம்பிச்சிரும். ஏடா தரணி தூங்கலையா? அவங்க அம்மா ராத்திரில கதை சொல்லி பழக்கி வச்சிருப்பா போல. ஐயோ இல்லன்னா நானோ கதை சொன்னாதான் இவன் தூங்குவானோ. மா எனக்கு கதை சொல்லலாம் தெரியாதுமா. எனக்கு மட்டும் என்ன கதை சொல்ல தெரியுமா? இவனுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு கதை சொல்லவே தெரியலடா. எங்க அம்மா தான் நிறைய கதை சொல்லுவாங்க. அம்மா எப்ப வருவாங்க? டேய் அதை ஏன்டா என்கிட்ட கேக்குற? போய் உங்க அம்மாட்ட கேட்க வேண்டியதானே? அம்மா அங்க இல்லையே. அவகிட்ட தான் போன் இருக்குல்ல, அவளுக்கு போன் பண்ணி எங்கம்மா இருக்க எப்ப வருவான்னு கேளு. ஏண்டா உன் தங்கச்சி நீ தேடவே இல்லையா? கொஞ்ச நேரம் அம்மா அம்மான்னு அணத்திக்கிட்டு கிடந்தான். விளையாட பொம்மை எடுத்து கொடுத்ததும் அமைதியாயிட்டான். விளையாட ஏதாவது கிடைச்சா போதும். இவனுக்கு அம்மாவும் வேணாம் தங்கச்சியும் வேணாம், யாரும் வேணாம். ஏண்டா தரணி உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி இங்க வான்னு கூப்பிட வேண்டியதானே? நீ கூப்பிட்டா அவ கண்டிப்பா இங்க வருவா. நீ கூப்பிட்டு வரலன்னதும் புள்ளைய வச்சு கூப்பிட பாக்குறியா? நீ கை நீட்டுறதெல்லாம் என்ன பழக்கம் தங்கராஜ்? எதுவா இருந்தாலும் வாயால பேசணும். அதை விட்டுவிட்டு கைய நீட்டி இப்ப அவ அருமை அண்ணா அவளை கூட்டிகிட்டு போய் இங்க நான்ல கஷ்டப்படுறேன். சமையல் வேலைய பார்த்து உன் புள்ளைய பார்த்து ஒன்னும் முடியலடா. ஏதோ கோவத்துல அடிச்சிட்டமா. கோவத்துல அடிச்சுப்புட்டு இப்ப அவஸ்தைப்படுறது யாரு சொல்லு? நீதானே? எனக்கு எந்த அவஸ்தையும் இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தரணி ஃபீல் பண்ணுவான்னு தான் யோசிக்கிறேன். அது மட்டும் இல்ல, இவ போயிட்டு நேரா அவங்க அப்பா வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டா. என் மாமா என்ன பத்தி என்ன நினைப்பாரு? பொண்டாட்டிய ஒழுங்கா பாத்துக்காதவன்னு நினைக்க மாட்டாரு? சும்மா கதை சொல்லாதடா. உன் பொண்டாட்டி இங்க இருந்தா சுட சுட தோசையை சுட்டு தட்டுல கொண்டாந்து போடுவா. அது போக 3 சட்னி சாம்பாரு எல்லாம் பண்ணி கொடுப்பா. அது இல்லாததுனால நீ பொண்டாட்டிய தேடுற. கரெக்டா உண்மையை கண்டுபிடிக்கிறாங்களே. ஏண்டா தரணி உங்க அம்மாவை பாத்தியாடா? உன் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம உன் தாத்தா வீட்டுல போய் உட்காந்துருக்கா. நீ அம்மாவை அடிச்சதுனாலதான் மாமா அம்மாவை கூட்டிட்டு போயிட்டாங்க. பாட்டி சொன்னாங்க. சொல்லணும்லாம் சொல்லலடா. நான் ஏதோ புலம்பிக்கிட்டு இருந்தேன். அதை இவன் கேட்டிருக்கான் போல இருக்கு. ஆமா அம்மாவை ஏன்பா அடிச்சீங்க? அடிக்கூடாதுல, தப்புதானே? ஏன் அடிச்சீங்க? டேய் பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்காத. போய் படுக்கிற வேலையா பாருப்போ. படுன்னு சொன்னா போய் படுத்து இருக்கணும். நான் வர்றதுக்குள்ள நீ தூங்கி இருக்கணும். இல்லன்னு வை, அவ்வளவுதான். நீங்க என்ன திட்டீங்கன்னா நானும் அம்மா கிட்ட போயிடுவேன். விளங்கிடும். டேய் போய் படுப்போ போ. என்னம்மா இவன் இப்படி பேசுறான்? அம்மா வளப்பு அப்படித்தான் பேசுவான். ஆனாலும் இப்படி என்ன ஆனாலும் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து கழுவ போட்டுட்டு நீயும் போய் படு. என்னால ரொம்ப நேரம் நிக்க முடியல. முதுகு கை கால்லாம் வலிக்குது.
நான் போய் படுக்கிறேன். சாப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு படு. வேலை தேடுற ப்ராசஸ்லாம் அது போயிட்டே இருக்கு. வேலை கிடைச்சிருமா? கிடைக்கணும். எப்படியாவது 3 மாசத்துக்குள்ள கிடைச்சே ஆகணும். ஏற்கனவே நான் பார்த்த வேலை எப்படி போச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. திடீர்னு உனக்கு இங்க வேலை இல்லைன்னு உன் கரஸ்பாண்டன்ட் சொன்னதா சொன்னீங்க. கரஸ்பாண்டன்ட் அப்படி சொன்னதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா? நம்ம வீட்ல என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. இதுல உன் காலேஜ் விஷயம்லாம் எனக்கு எப்படி? ஏயா 24 மணி நேரமும் நான் கேஸை பத்தி யோசிக்கிட்டேவா இருக்க முடியும்? எதுவா இருந்தாலும் காலையில் ஸ்டேஷன் வந்தோன்னே பேசிக்கலாம்.